உனக்கு நிறைய புண்ணியம் சேர்ந்திருக்கணுமே. எப்படிடா சொல்ற? நாட்டுக்கு இந்த மாதிரி 2 நல்ல பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கியே, மகராசியா இருப்பேன். உனக்கு பெரியவன் உதைச்சது பத்தாது, சின்னவனையும் கூப்பிட்டு உதைக்க சொல்றேன். டேய் சின்ன ஓடுறா பாடுவா. எனக்கு ஒரு பூ பிடிக்கும், சூரியகாந்தி பூ. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அம்மா, இந்த நகையெல்லாம் மணிமேலிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அவகிட்ட ஏதாவது பேசி நீயே கொண்டு போய் கொடுத்துக்க. என்னடா திடீர்னு வந்து மாப்பிள்ளை வராது சீலையை கட்டுனா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. என்னமா புரியாம பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன ஏனதோட மாப்பிள்ளைய பார்க்க போறேன்? நல்ல டாக்டர் மாப்பிள்ளமா. நீ சொன்னதான் கேப்பா. என்ன அடம் பிடிக்கிற? போட சொல்லுமா. ஆமாடா, நீங்க போட சொன்னா போடணும், போடாதன்னா போடாம இருக்கணும். நான் என்ன நீங்க வச்ச வேலைக்காரியா? ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்ல போறனோ, அவ என்ன சொல்ல போறாளா தெரியலையே. மணி 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 மணிக்கண்ணே எங்க போயிருப்பா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள. என் அம்மாடி மணிமேகல, அம்மா தனலட்சுமி. என்னம்மா? ஏமா மணிமேகலை பாத்தீங்களா? இல்லையே. என்ன இல்லையே? மாப்பிள்ள வர போறாரு, பொண்ணுக்கு புடவை கட்டணும் உன் புருஷன் சொல்றான். இந்த புடவையை நான் யாருக்கு கட்டுறது? அவளை காண முடி. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அவளை காண முடி. ஐயோ மணி, ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. மணிமேகல, ஐயோ ஐயோ, ஏன் சங்கரபாண்டி, சங்கரபாண்டி, ஏன் சங்கரபாண்டி, எப்பா மணிமேகலை கடுதாசி எடுத்துட்டு எங்க போயிட்டாடா? கடுதாசி? அரிசி ஒரு மூட்டை, சக்கரை 10 கிலோ, உளுத்தம் கடுதாசி எழுதலையா? அப்ப கடுதாசி எழுதி வைக்காம எங்க போயிட்டாடா? வீடு ஃபுல்லா நல்லா தேடி பார்த்து எங்க இல்ல. எங்க போயிருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லிட்டு போலையா? வீட்டுக்குள்ளே தேடாம வெளியில போய் நல்லா தேடி பாறா. எவ்வளவு வருத்தமா இருக்கான். போயிட்டாளா? போடா. போயிருக்க மாட்டான். எங்க போயிருப்பா? அவ எங்கே போக மாட்டா. அவ ஏறத்தட்டா. இதுக்கு மேல தேடுறதுக்கு வேற இடமே இல்ல. அவ அங்கதான் இருக்கணும், அவகிட்ட தான் போயிருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், அவன் வீடு புந்து பாத்திர வேண்டியதுதான். சுமாரா வீடு புந்து போய் பார்க்க போறானா? அங்க அவ இல்லன்னா என்ன செய்வ? இருக்கிற சண்டையில இது வேற. டேய், ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருப்போம். அவ அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பாத்துக்குவோம். டேய் ஐயா, அவன் எங்க இருக்கான்னு தேடுங்க. கூட யார் இருந்தாலும் வெட்டி குணமாயிட்டு இழுத்துவாங்க. போங்க. டேய் வாங்கடா. முருகா, ஒட்டியாண்டி கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும் சாமி. என் பேத்தியை இவங்க கையில மாட்ட விட்டுறாத. இந்த முட்டா பயல்களுக்கெல்லாம் கண்ணை புடுங்கி விட்டுடு. என் பேத்தி இவங்க கையில சிக்க கூடாது. பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. முருகா 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 அப்பட்டா, ஃப்ரீயா இருக்கிற டப்பா சுந்தரத்தை விட்டுட்டு பிஸியா இருக்கிற முருகனை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? கேக்குறல்ல? முருகா 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 முருகா. சுட்ட பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கிழவிகளை இப்படி ரவுடிகளாக்கி விட்டாயே முருகா. முருகா, அம்மா தெய்வான, என் பேத்தி பத்திரமா வந்து சேர்ந்துருவாளா? எல்லாம் மங்களகரமா நல்லபடியா முடிஞ்சிருமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ இப்ப வந்துருவா. என்ன முருகா? தம்பி, வணக்கம். தம்பி, உங்களை நான் என் பெத்த பிள்ளைங்களுக்கு மேல மதிக்கிறேன். அதான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். ஏற்கனவே உங்க சண்டையில ஊரு 2 பட்டு கிடக்கு. இதுல இப்படி ஒரு பிரச்சனைன்னா பொம்பளைங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு. என்ன பிரச்சனை எனக்கு புரியலையாமா? என் பேத்தியே காணும் தம்பி. அவ போற இடம் போகாத இடம்னு
ஊர்ல தேடாத இடம் இல்ல. எங்கேயும் அவளை காணோம். என் மகன்களுக்கு உங்க மேல சந்தேகம். அவ உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு திரிஞ்சது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவனுங்க ஊருக்குள்ள தேடாத இடம் உங்க வீடு ஒண்ணுதான். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. ஒருவேளை அவ அங்க இருந்தா அனுப்பி வைங்கன்னு கூட கேட்கல தம்பி. அவ உங்க வீட்டுலதான் இருக்கான்னு சொன்னீங்கன்னா போதும். மகராசி கொடுத்து வச்சவன்னு சந்தோஷமா போயிடுவேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கம்மா. பரவாயில்ல, தைரியமா போங்க. நீங்க வீடு போய் சேர்த்துக்குள்ள உங்க பேத்தி அங்க இருப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. எப்பவும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு அவளை தாண்டா தேடிக்கிட்டு திரியிறேன். நீ தேடி 10 எரியுது. மானம் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காத்துட்டு இருக்காங்க. வண்டியில இரு. அந்த பக்கம் போய் அந்த பக்கம் தான், அந்த பக்கம் தான். அம்மா, நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்நேரம் உங்க அப்பனும் சித்தப்பனும் ஆளுங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட ஊர் முழுக்க செல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க இங்க வர முடியுமா? அவங்க வரதுக்கு முன்னாடி இவரும் வந்துருவாரே. பாத்தீங்களா, சொல்லி வாய மூடல அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க தான் காலையில இருந்து நம்ம சூரியான் தோட்டத்துல உட்கார்ந்து இருந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு. வெயிலா இருக்கே, இங்க வந்து நல்லா இருக்கட்டுமேன்னு அவங்க சொல்லி ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, நான் உங்களோடயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு. நியாயத்துக்கு இப்படி ஒரு அநியாயமா? ஓடி போறது அவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும், இல்லன்னா மாட்டிப்போம். அதான் ரெடியா வந்திருக்கேன். இங்க இருந்து ரைட்ல 20 கிலோமீட்டர்ஸ் போனா கேரளா, இல்ல லெஃப்ட்ல 600 கிலோமீட்டர்ஸ் தானா ஆந்திரா. எங்க போலாம் சொல்லு? ஏய், பாம்பே போலாமா? உனக்கு அதெல்லாம் தெரியாது. இட்ஸ் a wonderful city தெரியுமா? சரி, அதுவும் பிடிக்கலன்னு சொல்லு, ஆக்ரா போலாம். யமுனா நதி ஓரமா தூரத்துல தாஜ்மஹால் தெரியற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு. அங்க நான், நீ, காதல், 3 பேர் மட்டும் சந்தோஷமா. என்ன சொல்ற? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? சரி, இந்தியா பிடிக்கலாம் சொல்லு, ஃபாரின் போயிடலாம். சிகாகோல கணபதி கோயில் புதுசா கட்டினது, அங்க வச்சு கல்யாணம். என்னாச்சு? சரி, நியூசிலாந்து போலாம். மைக்ரேட் ஆறது ரொம்ப ஈஸி. எல்லா தமிழ் ஹீரோ ஹீரோயின்ஸும் அங்கதான் டான்ஸ் ஆட வருவாங்க. நம்மளும் ஆடலாம், பாடலாம். பாஸ்போர்ட் கூட ரெடியா கொண்டு வந்திருக்கேன். செலவுக்கு நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். எங்க தாத்தா காலத்து ஜுவல்ஸ் ஒரு ஆர்ட் கேலரியில ஷோ வச்சா பைசாக்கு நோ ப்ராப்ளம். என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி, நீயே டிசைட் பண்ணி சொல்லு. நீ எங்க கூப்பிட்டாலும் வர. நரகத்துக்கு இருந்தாலும் சரி, அங்கேயும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருப்பல. சொல்லு, எங்க போலாம்? பார்க்க தானே போறேன். இது எங்க ஏரியா? எங்க வீடு இங்கதான் இருக்கு. இங்க ஏன் வந்த? போச்சு போச்சு, எங்க வீட்டுக்கே வந்துட்ட. இங்க எதுக்கு வந்த நீ? முதல்ல வண்டி எடு, போலாம் போ. இறங்கு. வரமாட்டேன். ஐயோ, ஐயோ, என்ன இப்பவே இந்த இடம் இழுக்கிறான்? கேட்டீங்கல்ல, கொடுத்துட்டேன். போதும் இல்ல? இப்ப என் மேல சந்தேகம் இல்ல இல்ல? என் மேல கோபம் இருக்கும், ஆத்திரம் வரும், அது நியாயம்.
ஆனா சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் அலையல. டேய் 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 நீ பெரிய இவன் மாதிரி பேசாதடா. ஒண்ணும் தெரியாத பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இப்ப எல்லாரும் தேடுறாங்கன்னு பயந்து வந்து விட்டுட்டு என்னவா பயம். பயமா? எனக்கு தெரியாத வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. You cheat? You could have... ஏய், என் வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டு பேச்சு வேற பேசுறேன். விடுங்க கழுதிய. எங்கதான் நடக்கல இந்த மாதிரி. அந்தந்த வயசுல நடக்கிற கர்மம் தான். நாம மத்தத பேசலாம். மத்தது என்னங்க, அதான் மாப்பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லிருக்காருல்ல. மத்த சீர்தனத்தெல்லாம் அவருக்கு தெரியாதா? யோ இந்த வீட்டு படி ஏறி பேசுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு வக்கு வேணையா? இந்த வீடு என்ன ஊர் பஞ்சாயத்தா? கண்டவெல்லாம் வந்து நாட்டாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சரி, எல்லாம் உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், இங்க எதை வாங்கினாலும் காசை கொடுத்துதான் வாங்க முடியும். புரியல? பையனை பெத்து வச்சிருக்கிற தைரியம் காசு வாங்கிட்டு பொண்ணையும் வாங்குறது இல்ல. பொம்பளைங்கிறவ புள்ளிய சுமந்து பெத்து இந்த பூமி சுடுகாடு ஆகாம காப்பாத்துற கடவுள், மகா சக்தி. அந்த லட்சுமி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்னா நாம தான் கொட்டி கொட்டி கொடுக்கணும். மாட்டை காலை செத்துருந்தா பரவாயில்ல, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. காசு இருக்கிற மதப்புல அதை கெடுத்துறாதீங்க. டேய் உனக்கு என்ன டாக்கற? நீ அட கட்டிக்க போற? இப்பவும் சொல்றேன், இந்த பொண்ணுதான் வேணும்னு நினைச்சேன்னா வீடேறி வந்து தூக்கிட்டு போவேன். யாரும் ஒண்ணும் சும்மா இரு. போக இல்ல உள்ள. அண்ணா, இவன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையே மிரட்டிட்டு போறான். இவனை இப்படியே விடுறது சரியில்லை. இல்லடா, கொம்பு கொம்பு சீவிட்டு போறான். பாரு என்ன நடக்க போகுது. வீட்டுல வச்சு வேண்டான்னுதான் நேத்து உன்னை உயிரோட விட்டேன். இப்ப பேசுறான். Get out!